பேரிச்சம்பழ அல்வா செய்யறதுக்கு கருப்பு கலர் பேரிச்சம்பழம் 12 எடுத்திருக்கேன். அதை ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் விரும்பினா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அல்வாவோட கலருக்காக நான் கருப்பு பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விரும்பினா ரெட் கலர் பேரிச்சம்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பேரிச்சம்பழத்தோட இனிப்பு சுவையே போதும். முந்திரியை நெய்யில் பொரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கடைசியில் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஃப்ளேவருக்காக எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விரும்பினா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்தியான பேரிச்சம்பழ அல்வா ரெடி.